அது என்ன பொம்மைன்னு சொல்ல மாட்டேக்காம்ல. பொம்மை வரும்போதே பொம்மை பொம்மைன்னு தான் சொல்லிட்டு இருக்கான். அது என்ன பொம்மைன்னு சொல்ல மாட்டேக்கா. அப்படிதானே? அப்படிதான் ஸ்ரீ. அவளே சொல்லு ஸ்ரீ. ஸ்ரீ தனுஷு. பிள்ளை கண்ணில் பட்டு அந்த வாயில் வச்சுட்டு எப்படி ஆடிட்டு இருக்கான் பாரு ஸ்டைலா. சோப்தன் அதை வாய்க்குள்ள வைக்காதான்னு சொல்லியாச்சு, கேட்கவும் மாட்டேக்கா நீ. அப்போ 2 அடி கொடுக்கணும், தொண்டைக்குள்ளே குத்திடும். என்ன பொம்மைன்னு நீ சொல்லுதியா இது நாள் வரைக்கும்? நீ கண்ணில் பட்டுட்டுல அவரு இங்கே பாரு. சரி சரி தங்கப்பிள்ளை சாப்பிடுமா, நான் வாங்கி தருவேன். சரி அழகு தங்கம்ல இதை சாப்பிடு. ஒரு பொம்மை வேணும்னு அழுது அடம் பிடிச்சி சமாதானப்படுத்தி இப்போதான் அவனை சாப்பிட வச்சுட்டு இருக்கு. சின்ன பிள்ளைங்க அதாவது ஒன்று சொன்னால் வந்து புரிஞ்சுக்கிடாதுங்க. அது நாளைக்கு வாங்கி தரேன் அப்பா திருநெல்வேலிக்கு வேலைக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வரேன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ உட்காந்து சாப்பிடுதாரு. இன்னைக்கு தான் இவனையும் அவனையும் தம்பியும் போய் கூப்பிட்டு வந்தாச்சு ஊரில் போய். இனிமேல் நம்ம கூட தான் இருப்பானுவோம் 3 பேரும். அப்படிதானே? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.